மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இன்று நாங்கள் பார்க்க போகின்றவருடைய இந்த புதியிலே திருமணம் முடித்த ஆண்களும் பெண்களும், அது காதல் திருமணங்களாக இருக்கலாம், பேசி செய்த திருமணங்களாக இருக்கலாம், இருவருமே ஒருவர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அதாவது பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதை நாங்கள் சொல்லுவோம் அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ். அதாவது பாவிக்காத திருமணங்கள். இதற்குரிய காரணங்களை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். எனவே இதை பார்ப்பவர்கள் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் யூடியூப்லே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறக்காமல் அறிமுகப்படுத்துங்கள். அதே நேரத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக 009477756245 மூலமும், உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாகவும் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்றால், அதாவது couple is unable to have successful sexual intercourse. Unable to have successful sexual intercourse என்றால், காணும் பெண்ணும் திருமணம் முடித்த பிறகாக இருக்கலாம், முடிக்கிறதுக்கு முதலாக இருக்கலாம், அது என்ன என்னுடன் ஒரு பிரச்சனை இல்லை, இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இருவருமே ஒருவர் இந்த பாலியல் உறவை கொள்ள முடியாது, சக்சஸ்ஃபுல் வெற்றிகரமான பாலியல் உறவை கொள்ள முடியாத திருமணங்களைத்தான் நாங்கள் அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ். இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. நான் இருக்கக்கூடிய என்னுடைய இந்த 38 வருஷ மருத்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 50 to 100 மட்டிலான தம்பதியினரை நான் கண்டிருக்கின்றேன். இதற்கு காரணங்கள் பல, மல்டிஃபேக்டோரியல் ரீசன்ஸ், பல காரணங்கள் இருக்கிறது. அது உடல் காரணங்களாக இருக்கலாம், மனசு சம்பந்தப்பட்ட காரணங்களாக இருக்கலாம், பிசிக்கல் அல்லது சைக்காலஜிக்கல், அல்லது இருவருக்கு முறையிலே இருக்கின்ற பாலியல் உறவு, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் பிரச்சனையாகவும் இருக்கலாம். எனவே ஒன்று உடல் சார்ந்தது, மனசு சார்ந்தது, மூன்றாவதாக இருவருக்கும் இடையில இருக்கிற உறவு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எனவே இது இப்போது பல இடங்களில், சில இடங்களில் நான் பார்க்கின்றேன், தாய் தகப்பனுடைய வற்புறுத்துதலின் பேரில் திருமணங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதன் பிற்பாடு 2-3 மாதங்களுக்கு பிறகு வருவார்கள், பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி அப்புறம் அம்மா அப்பாவை வெளியில் அனுப்பின பிற்பாடு அந்த தம்பதியினர் நாங்கள் கதைக்கின்ற போது இருவருமே செக்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை. எனவே இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது. எனவே இதைத்தான் நாங்கள் அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ் என்று சொல்லுவோம். இதற்குரிய காரணங்கள் என்ன? ஆணுக்கு புறம்பான காரணம் இருக்கிறது, பெண்ணுக்கு புறம்பான காரணம் இருக்கிறது, இருவருக்குமே பொதுவான காரணங்கள் இருக்கிறது. எனவே நாங்கள் இப்போது பார்க்க போகிறது இந்த பாவிக்கப்பட முடியாத அன்கான்சுமேட்டட் மேரேஜஸ், அதாவது இருவருமே உறவு வைத்துக் கொள்ள முடியாத கல்யாணங்கள், திருமணங்களுக்கு என்ன காரணம்? இது ஆணுக்கும் பொது, பெண்ணுக்கும் பொதுவான. முதலாவதாக பொதுவான ஒரு காரணம் இருக்கின்றது. அதுதான் மிக முக்கியமான காரணம், சைக்காலஜிக்கல் காசஸ், அதாவது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிறார்கள், வாட்ஸ்அப்பினூடாக தொடர்பு கொள்ளுகிறார்கள். பெரிய கவலையாக இருக்கின்றது. இந்த செக்ஸ் பிரச்சனை என்பது எங்கெங்கே கொண்டு போய் விடுகிறது என்று சொல்லி நீங்கள் இப்போது எல்லாரும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். எங்கள் இலங்கையில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை பார்த்து கொலைக்கு கூட கொண்டு போய் இந்த செக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்களை கொண்டே விடுகிறது. இதுதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுற விடயம் இதுதான். செக்ஸ் லைஃப் என்பது, பாலியல் வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியமானது. பாலியல் வாழ்க்கை மிகவும் உன்னதமானது. அதை நாங்கள் ஒழுங்காக பேண வேண்டும். இல்லாவிட்டால் அது எங்களை கொண்டே கொலைக்குத்தான் கொண்டே விடும். எனவே முதலாவதாக காசஸ் என்ன? சைக்காலஜிக்கல் காசஸ், மனசு சம்பந்தப்பட்ட விடயங்கள். முதலாவதாக உங்களுக்கு தெரியும், அதுக்கு அந்த மனசு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்குரிய காரணம் முதலாவது பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி என்று சொல்லுவோம். என்ன? அதாவது நான் என்னோட மேரேஜில் செக்ஸ் பண்ணும்போது அவரை நான் சந்தோஷப்படுத்துவேனா, மகிழ்விப்பேனா, அப்படி இடையிலே செய்து கொண்டிருக்கின்ற போது என் ஆண்கள் டக்குன்னு தளர்ந்து போவான். அதை கண்டு என் மனைவி ஒரு மாதிரி என்னை பார்ப்பா. இதுதான் நாங்கள் சொல்லுவோம் பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. உங்களுக்கு தெரியும், இப்போது எங்களுடைய ஆண்கள், பெண்கள் இந்த திரைப்படங்கள், ப்ளூ ஃபிலிம்ஸ், பான் ஃபிலிம்ஸை பார்க்காத ஒருத்தருமே கிடையாது.
அண்மையிலே கூட ஹவார்ட் யூனிவர்சிட்டியிலே நான் நினைக்கிறேன் 5000 பேருக்கு மேற்பட்ட ஆராய்ச்சி நடத்தினார்கள். போன்ஃபீல்ட் பார்ப்பார் யாராவது இருக்கிறார் என்று அவருடைய ஆராய்ச்சி முடிவுன்னு அந்த பல்கலைக்கழகத்தில் ஒருத்தர் கூட அந்த 5000 பேரிலே ஆண்கள் பெண்கள் ஒருத்தரும் கூட கிடையாது. எனவே இப்போது இந்த போன்ஃபீல்ட் பார்க்காத ஒருவரை கூட எங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிலைமையில் இவர்கள் இந்த திரைப்படங்களை பார்த்து, இந்த நீல திரைப்படங்களை பார்த்து அதிலேயே வெகுவர் கூட தனக்கு ஆண்குறி 6 அங்குலத்துக்கு வரணும், 7 அங்குலத்துக்கு வரணும், 8 அங்குலத்துக்கு வரணும். சில பேர்கள் தொலைபேசியின் மூலமாக கூட எங்களோட தொடர்பினை கொண்டு அப்படி கேட்கிறார்கள், டாக்டர் எனக்கு 6 இன்ச்சு இந்த ஆண்குறி வரணும், எலும்புற நேரம், விரைப்படைகிற நேரம் என்று சொல்லுவர்களை கூட நான் கண்டிருக்கின்றேன். எனவே இதை பார்த்து போட்டு என்ன செய்வார்கள் இவர்கள்? அதே நேரத்தில் சில நேரங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த போன்ஃபீல்ஸ் பெண்களை பக்கத்தில் பார்க்கின்ற போது பெண்கள் எல்லாம் அவர்கள் பொய்யாக சத்தம் எல்லாம் போடுவார்கள். சத்தம் அதை பார்த்து கொண்டு வீட்டிலே திருமணம் முடித்த பிறகு தன்னுடைய மனைவியும் அப்படித்தான் சத்தம் போடும். அல்லது உங்களுக்கு தெரியும், இந்த அதாவது செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ், அதாவது பாலியல் தொழிலாளிகள், அவர்கள் பொய்யுக்காகத்தான் வாயாலே சத்தம் போடுவாங்க. என்னை கண்டு எத்தனை பாலியல் தொழிலாளிகள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் பொய்க்குத்தான் சார் இந்த வாயத்திலிருந்து சத்தத்தை போடுகிறோம். எனவே அப்படிப்பட்ட சத்தம் என்னுடைய மனைவியிலிருந்து வர முடியாது பார்க்கிறார்கள். இதையெல்லாம் சரியான பிள்ளையானது. எனவே இதன் காரணமாக இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி என்று சொல்லப்படுகிற, அதாவது என்னால் என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா என்று ஆணுக்கு இருக்கிற பிரச்சனையானது அந்த பெண்ணுடன் அவர் தொடர்பினை வைக்காமலே விடுவது. கிட்ட போனால் பயம், கிட்ட போனால் என்னுடைய விந்து கவனம் வெளியில வந்துவிடும், தண்ணீர் கலந்து விடும் என்ற பயம். இப்படி இருக்கின்ற போது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? இந்த சைக்காலஜிக்கல் காஸாக மனது சம்பந்தப்பட்ட விடயமாக என்ன இருக்கிறது? இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. இரண்டாவதாக பயம், ஃபியர் ஆஃப் பெயின் ஆர் ப்ளீடிங். சில பேருக்கு உங்களுக்கு தெரியும், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். சில பெண்களை கூட நான் பார்த்திருக்கின்றேன், எங்கேயாவது போய் இரத்தத்தை கண்டால் மயங்கி விழுவார்கள். பெண்களுக்கு சாதாரணமாக மாதவிடாய் பீரியட்ஸ் வருகிறது மாதம். ஆனால் அந்த பெண்கள் கூட அப்படின்னா ஆண்களும் இருக்கிறார். இரத்தத்தை கண்டவுடன் கண்மையில கூட நான் போய் சந்திச்சேன். ஆனை 2 கையும் உருகி ஃபிட் மாதிரி வலிப்பு மாதிரி வருவதை நான் கண்டிருக்கேன். எனவே அந்த ஆணுக்கு என்ன பை? பெண்ணுடன் தொடர்பு கொண்டால் கன்னித்திரை உடைய போகிறது, உடைந்தால் ரத்தம் பெறும், அந்த ரத்தம் பெட்ஷீட்லேயே வரும், அதை வெளியே கண்டால் வெக்கமாக இருக்கும். இப்படி பல பயங்கள் இருக்கு. ஃபியர் ஆஃப் பெயின் ஆர் ப்ளீடிங். அதே நேரத்தில் இந்திய மனைவிக்கு நான் உடலுறவு கொள்ளுகிற போது அவருக்கு நோவேன் என்ற ஒரு பயம், அல்லது ரத்தம் பெறும். இதெல்லாம் உண்மையாக முதல் தான் இந்த பிரச்சனை வாரது போது முதல் தரம் பாலியலுறவை வைத்துக் கொள்கிறது என்றபடியால் தான் நான் சொல்வேன். எப்போது முதல் தரம் பாலியலுறவை வைத்துக் கொள்கின்ற போது பெண் சுப்பீரியர் பொசிஷன், அந்த பெண் ஆணுக்கு மேலே இருந்து தனக்கு இயன்ற அளவிலே அந்த ஆண்குரிய தன்னுடைய யோனியினுள்ளே உட்புகுத்துகின்ற போது அந்த நோ அப்படி வராது. அதே நேரத்தில் நோ வந்தால் பலதரப்பட்ட லுப்ரிகன்ஸ் ஜெலி இப்போ மார்க்கெட்ல விற்கப்படுகிறது. எனவே அவையெல்லாம் இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும். எனவே ஃபியர் ஆஃப் பெயின் ஆஃப் ப்ளீடிங் என்பதும் இந்த அன்கன்சுமேட்டட் கல்யாணங்கள், அதாவது பாவிக்கப்படாத திருமணங்களுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அடுத்த முறை தொடர்ந்து பார்க்கலாம். எனவே நீங்கள் இவ்வளவு காலம் தருகின்ற ஆதரவுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.